என்னை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் இந்த முறை நான் தப்பே பண்ண மாட்டேன். போன முறை தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னா அப்டேட்டுன்ற ஒரு ஐக்கானை கொடுத்ததுனால வந்த பிரச்சனை என்ன ஆச்சோ. சரி பரவாயில்ல கைஸ். ஸோ இந்த முறை நம்ம சீசன் 3 ஆஃப் மைன்கிராஃப்ட் தான். இந்த முறை நான் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறேன். அது நமக்கு லக்கும் தேவை. ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். நம்ம கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம். chopping the trees and making crafting table guys. ஸோ நான் அதனால தான் சீக்கிரமாக இது எல்லாத்தையும் வெட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு நான் இதை வெட்டுறதெல்லாம் கூட ஸ்பீடப் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறத விட ஸ்பீடாக போதே. ரொம்ப ஸ்பீட் பண்ணிட்டேனோ, பரவாயில்ல விடுங்க. கிராஃப்டிங் டேபிளில் போட்டு ஆக்ஸ் செஞ்சு ஸ்வாட் செஞ்சு பிக்காக்ஸ் செய்யணும். ஆக்ஸ் செய்யறதுக்கு இருக்கா ஆக்ஸ் ஒன்று செஞ்சுப்போம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஆக்ஸையும் இதை வச்சு வெட்டி எடுத்துப்போம். அண்ட் தென் நான் ஒரு பெரிய மலை உச்சியை பார்த்தேன். அந்த மலை உச்சிக்கு தான் இப்போ நான் போகிறதுக்காக பிளானிங் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த இடத்துல பெரிய ஓட்டையாக இருக்கே, ஒரு விழுந்துருவானோ, பார்த்துக்கலாம் கைஸ். நான் ரொம்ப நேரம் சுற்றிட்டேன். நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க நான் இந்த அளவுக்கு கட் பண்ணுவேன்ட்டு. நானும் ஒரே பொசிஷன்லேயே தான் சுற்றின்னு இருப்பேன். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல, தெரியும் உங்களுக்கு. நான் என்னன்னு பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன். நான் போகிறேன், ஏதாச்சும் ஒரு கேப்குள்ளே விடுறேன், என்ன பண்ணுறது? ரொம்ப வில்லங்கமான சீடாக போட்டுட்டேன். கை வந்ததை அடிச்சு விட்டேன். அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு ஷேடர் போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பட் நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு வைப்ரேட் விஷுவல்ஸ் ஆன் பண்ணணுமா? அதுக்கு இது இல்லை. அது இதில் இல்லை. ஓகேங்களா? நான் பேசிக்கிட்டே நைட்டே ஆகிடுச்சிங்களா. நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி ஓட்டுறதுக்கான காரணம் நான் சும்மா தான் சுற்றின்னு இருக்கேன். ஒன்றுமே கிடைக்க மாட்டேது கைஸ். அட்லீஸ்ட்டு ஷீப்பு கூட கிடைக்க மாட்டேது. என்னன்னு பண்ணுறது சொல்லுங்கள். ஏன்னா கோட்டுன்னு சொல்ல முடியாது. கோட்டுக்கு அந்தளவுக்கு ஃபர் இருக்காது. நானும் ஸ்பீடப் பண்ணிவிட்டு ஓடுறேன். வில்லேஜ் எதுவும் கண்ணில் கிடைக்கிறாமா? ஐயோ சப்பாடி, இங்கே ஒருத்தன் பா போய் இல்லை போ, அவ்வளோதான், தள்ளி விட்டாச்சு. ஐயோ பாதி ஹார்ட், இதுக்கே பாதி ஹார்ட் ஆயிடுச்சா. சரி பரவாயில்ல, மேலே போயிட்டு நானும் ஒரு நல்ல இடத்த தேடுறேன். கிடைக்கவே மாட்டுது. சரி ஓகே, இந்த வழி அப்படியே பொறுமையாக குதிப்போம். ஐயோ அடடா போச்சு. ஐயோ கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி யார்கிட்ட அடி வாங்கினாலும் காலி ஆகிடுச்சேன். இந்த சைடு போகிறதுக்கு கொஞ்சம் வில்லங்கம். ஐயோ இது ஒரே ஒரு ஆட் தான் இருக்கா. பார்த்துக்கலாம். சரி ஓகே, இந்த இடம் கொஞ்சம் ஹைட் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரீஜெனரேஷன் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் இந்த வழியாக அப்படியே மேலே ஏறிடலாம். நம்மக்கிட்ட 17 காபிள் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஓகே போடு மாரி சாரி லவுட். அவ்வளோதான். ஐயோ இங்கே தான் நடக்கும். எங்கேருந்து வந்து அடித்தானே தெரியாது. நானும் எப்படி அடித்தான்னு சொல்லிட்டு அப்புறமா ரெக்கார்டிங்கில் பார்த்தது தான் தெரிஞ்சு அங்கே கால் தெரிஞ்சுது. இருந்தும் பரவாயில்ல, காலையில் ஆயிடுச்சா. ஸோ நானும் அப்படின்னு தேடினா இங்கே ஒரு வில்லேஜ் கிடச்சிது கைஸ். இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. நான் நிம்மதி என்னன்னு சொல்ல முடியல, வார்த்தைகளால் விளக்க முடியவில்லையே. சரி, ஆனால் போகும்போது பார்த்து விழுந்துடக்கூடாது. கிடச்சி சான்ஸை விட்டுக்கூடாது. வேகமாக ஓடிடலாம். நல்ல வேலை இது நார்மல் வில்லேஜ் தான், ஜாம்பிஃபைடு வில்லேஜ் இல்லை. பட் இதில் நான் ஏதோ ஒரு மாட் டவுன்லோட் பண்ணேன், நைட் விஷன் மாட். அதை நான் இப்போ ஆக்டிவேட் பண்ண மாட்டேன். கேவ் மைனிங் இல்லைனா நெதருக்கு போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஆன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நெதருக்கு போகிற மாதிரி இருந்தால் நான் ஆன் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா எல்லா வீட்லேயும் லூட்டிங் பண்ணேன் கைஸ். லூட்டிங் ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை. லூட்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே எதுவும் இல்லை போடா. நீ என்னடா பண்ணுற? இந்த சந்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட. வேஸ்ட்டாக தரான் போ. கோல்லாம் நானே கோல் வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தா. கோல் நீ என்கிட்ட கேட்குறியா? போடா. ஓகே, இவர் மேலே தெரியாமல் பட்டா அவ்வளோதான். ஒரு அடி கூட அவ்வளோதான். ஒரே அடி தான். ஐயோ சரி. இப்போ காய்ஸ் உக்காரத்துக்கு பதில் ஜம்ப் பண்ணி போட்டனே. சரி பரவாயில்ல, நல்ல லக்கு தான். இருந்தாலும் நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு இதையும் எடுத்துப்போம். இருங்க, இந்த இடத்துல நான் ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணிகிட்ருப்பேன். இது என்ன பண்ணணுன்றது தெரியாமல் உக்காஞ்சிட்டு இதுக்குள்ளே எடுத்து அதுக்குள்ளே போட்டு அதை எடுத்து இதுக்குள்ளே போடணுன்னு மாதிரி இருப்பேன். நான் வளர்றேன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான். இதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்க சாக்குள்ளே வச்சுட்டு வைக்கணும். நான் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களே பாருங்களேன், நான் வாட்டுன்னு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடுச்சு, தூக்கி வச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். எவ்வளோ நேரம் நானும் பொறுமையாக இருக்கிறது. ஸோ நானும் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ளே பார்த்தா இங்கே எமரல்டு இருக்குது. பரவாயில்ல, எடுத்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த டார்க் ஓக் ட்ரீஸ் அதையும் எடுத்துப்போம்.
நெக்ஸ்ட்டு இந்த அடடா அந்த அங்கேயே மறந்து வச்சுட்டேனே பொட்டேட்டோ. சரி பார்த்துக்கலாம். அந்த நெக்ஸ்ட்டு இதுதான் தெரியல எனக்கு, அந்த ஓட்டை வழியாக விழுந்துட்டேன் கைஸ். நிஜமாலே அந்த ஓட்டை நான் பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்ட்டு. அப்புறமா தான் பக்கத்துலேயே ஒரு பிளாக் ஸ்மித் ஹவுஸ் இருந்தது, உள்ளே வந்து ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான் நெதர் போர்ட்டல் இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கலாம், சேடல் எடுத்துக்கலாம், அப்புறம் ப்ரெட்டு ஓகே, அப்புறம் செஸ் பிளேட்டு வேணாம், அது அங்கேயே இருக்கட்டும். எடுத்துன்னு போய் எங்கேயாச்சும் விட்டுட்டேனா அப்புறம் நம்ம அப்படி இங்கே வந்து எடுத்துப்பேன், அதுக்காக தான். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு இந்த வழியாக போவோம். ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? அட போங்கடா, எதுவும் இல்லை. சரி ஓகே, இந்த பக்கம் இருங்க. ஹாய் வில்லேஜ் அவுட் போஸ்ட்டு. அவ்வளோதான், இந்த வீடியோக்கான ஒரு முக்கியமான பார்ட் கிடச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோவில் நான் அந்த வில்லேஜ் அவுட் போஸ்ட்டை மொத்தமாக முடிச்சுட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ முடிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இதுக்குள்ளே இருந்து பார்த்தா எங்கேயும் ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் மாதிரி சேமாக தான் இருந்தது. ஓகேங்களா, இதையும் எடுத்துகிட்டு பட் ஆனால் நம்மளுக்கு நிறைய உட் பிளாங்க்ஸ் கிடச்சிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். எதுக்கு பண்டலையும் எடுத்து வச்சுப்போமே, நிறைய லக்கு. ஓகே, பட் வெளியே இருட்டாயிடுச்சோ, பார்த்துட்டு வரலாம். ஆமாம் இருட்டாயிடுச்சு. சரி ஓகே, நம்ம எதுக்கும் உள்ளே போயிடலாம், உள்ளே போய்ட்டு தூங்கிடலாம். டோர் க்ளோஸ் ஆயாச்சு, ஸ்லீப் நான் உண்டேன். அப்புறமா தான் நான் பில்லேஜர் ரோட் ஃபஸ்ட்டு தேடி போனேன் கைஸ். காலையில் எழுந்துட்டு பில்லேஜர் ரோட் ஃபஸ்ட்டு தேடி போகிறேன். நானும் அந்த இதை மறந்து போயிட்டேன். சரி ஓகே, ஏதாச்சும் ஒரு ஹைட்டான பிளேஸில் போய்ட்டு தேடலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் நானும் இந்த இடத்துல இருந்த இந்த ஸ்லூப்பா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே மேடு, இந்த மேடு மேலே ஏறிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த சைடு பார்க்குறேன், அடடா ரூயிண்டு போட்டலு. அவ்வளோதான், சரிதான், ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நானும் குதிச்சுட்டு போயிட்டு செஸ்ட்டு ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு செஸ்ட்டு பார்க்க போகிறேன். செஸ்ட் இருக்கிற மாதிரியே தெரில. சரி ஓகே, இந்த பக்கம் விட்டுட்டு நம்ம அந்த பக்கம் போய் தேடுவோம்னு சொல்லிட்டு ஓடி போய் ஜம்ப் பண்ணுறேன். இந்த பக்கம் காணுமே, இங்கேயும் காணும். சரி ஓகே, இந்த பக்கம் இருக்குமான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்குறேன், இங்கேயும் காணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடுப்பாயிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சதோ இங்கே இருக்குது, பட் பக்கத்தில் லாவாகவும் இருக்குது. பார்த்துக்கலாம், இதிலேருந்து எடுத்துப்போம். ஓகேங்களா, ஓகே நல்லதாக தான் இருக்குது. ஏதாவது லூட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே டக்குன்னு இது வேணும், அவ்வளோதான். ஓகே, ப்ரொஜெக்டைல் ப்ரொடக்ஷனா சூப்பரு, பட் ஆனால் சீக்கிரம் உடச்சிக்குமே. ஏன் தான் கோல்டு மட்டும் சீக்கிரமாக உடச்சிக்குதோ. இது மட்டும் நம்ம ரியல் வேர்ல்டில் எடுத்துன்னு வந்து கொடுத்தோம், நம்ம தான் பணக்காரங்க போல். அவ்வளோ கோல்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அயனையும் மைண்ட் பண்ணிவிட்டு நானும் அதை ஸ்மெல்ட்டிங் பண்ணிவிட்டு காத்துக்கிட்டுருக்கேன் கைஸ். நானும் காத்துக்கிட்டுருக்கேன், கிடைக்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப லேட் ஆகுது, கோல் இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக பண்ணலாம். அப்புறமா எனக்கு ஒரு ஞாபகமே வரல, அந்த ஞாபகமே சுத்தமாக நிற்கல. நான் என்ன பண்ணியிருக்கலாம், கிடச்சதை வச்சு நான் ஒரு பக்கெட் செஞ்சு லாவா ரெடி பண்ணி அதை இந்த ஃபர்னன்ஸ்குள்ளே வச்சுருக்கலாம், போன வீடியோவில் பண்ண மாதிரி. பட் அந்த ஞாபகம் எனக்கு சுத்தமாக இல்லை. எனக்கு எடிட்டிங் பண்ணும்போது தான் அப்படி ஒரு ஞாபகமே வந்துச்சு, சரிங்களா. ஸோ அது கொஞ்சம் இந்த இடத்துல நான் ஒரு பிளண்டர் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஓகே, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஷீல்டு மட்டும் கிராஃப்ட் பண்ணிக்கலாமா? ஷீல்டு வேணும், ஒரு பக்கெட் ஒன்று, அப்புறம் ஷீல்டு ஒன்று எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஆமாம், ஷீல்டு இருங்க, இதையும் எடுத்துப்போம். அப்புறமா நம்ம வேணால் ஷீல்டு செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷீல்டு செய்ய மறந்துட்டேன், பரவாயில்ல பார்த்துக்கலாம். போயிட்டு நம்ம இங்கேருந்து எடுத்துப்போம். நானும் எங்கடா இருக்குது இங்கே, இந்த இடத்துலேருந்து நானே எடுத்துக்கிறேன். டேக் இட் அண்ட் கோ. ஓகே, நம்ம லெட்ஸ் கோ இப்போன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம இன்னும் நெதர் போர்ட்டலுக்குள்ளே போகல. அதுக்கு முன்னாடி சில பில்டிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க மக்களே, கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் உங்கள் கையால் ரெடி பண்ணுங்கள், ஐ மீன் மைண்ட் கிராஃப்டில். அண்ட் தென் இந்த மாதிரி நெருப்பு எரிஞ்சிதுன்னா இந்த மாதிரி நெதராக்க போட்டு கவர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறுபடியும் அங்கே சைடில் ஒரு மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒன்றத்தை போட்டு அப்படியே அதிலிருந்து இந்த மாதிரி, நான் டுட்டோரியல் சொல்லி தர்றது மோசமாக இருக்கும் ஓகேங்களா, சும்மா இந்த மாதிரி ஏதாச்சும் சைடில் அந்த பில்லர் மாதிரி ஒரு சப்போர்ட் மாதிரி ஒன்று வச்சு அதிலிருந்து நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் தென் இப்போ பண்ண போகிறது தான் ஒரு முக்கியமான விஷயமே. பக்கத்தில் இந்த மாதிரி லாவாஸ் இருந்ததுன்னா கரெக்டாக ஒரு பவுண்டு மாதிரி இருந்ததுன்னா நான் பிரச்சனை இல்லை, அதில் தண்ணி வரக்கூடாது. அண்ட் தென் இங்கே பாருங்கள், நான் அழகாக அவ்வளோதான் 1. அண்ட் தென் ஏன் இப்படி போட்டிருக்கேன்னா, ஒரு நெதர் போர்ட்டலோடைய பில்டு எப்படி இருக்குன்றதை நான் சும்மா போட்டு பார்த்தேன். அண்ட் தென் ஓகே, இப்போ இங்கே ஒன்று போடணும், தெரியாமல் போட்டேன் கைஸ். அதை நான் போட்டுட்டு என்ன ஆச்சுன்னா டக்குன்னு
அந்த இடத்துல இப்படி திருப்பும் போது இப்போ கீழே ஸ்வைப் டவுன் பண்ணும்போது ஆயிடுச்சு. சரி ஓகேங்களா, அது கண்டுக்காதீங்க, அது விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒன்று வேஸ்ட்டாக போச்சு, அவ்வளோதான். சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். இதை நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அண்ட் தென் இப்போ நான் பண்ண போகிற ஐடியா டைமண்ட் பிகாக்ஸே இல்லாமல் நம்ம வந்துட்டு போர்ட்டல் கட்டுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் உட்காந்து ஸ்னீக் பண்ணிவிட்டு இங்கே வைக்கிறேன், வரல. அந்த இப்படி வச்சுட்டேன், வந்துச்சு. இதை உடச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கிட்டே போகிறேன், மறுபடியும் வரல. அப்புறமா என்னாச்சு, நான் இறங்கிட்ட கடுப்பாயிட்டு, ஏன்னா நானும் எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டு இருக்காது அதுலேயே. ஸோ நான் நெக்ஸ்ட்டு பார்ட் போனால ஸோ இதையும் வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல தண்ணியை ஊற்றணும். அம்புடுதேன், சூப்பராக தண்ணி ஊற்றியாச்சு. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்குதுங்களா, நம்மளுக்கு எத்தனை வைக்கணும்னா இன்னும் நம்ம 2 வைக்கணும், ஏன்னா நம்மக்கிட்ட 1 இருக்குது. ஸோ இப்போ நான் அதை இங்கே அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு உங்கள்கிட்ட பக்கெட் இருக்குதுங்களா, பக்கெட் எடுத்து நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு தேவையானது 10 அப்சிடியன். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி தான் செஞ்சாகணும், டைமண்ட் பிக்காக்ஸ் இல்லைன்னா வேறு வழி இல்லாமல். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கரெக்டான ஒரு பிளேஸில் நிற்கணும். ஏன்னா தப்பாக ஊற்றிட்டேன்னா அவ்வளோதான், ரூயிண்டு போர்ட்டல் மொத்தமாக ரூயிண்ட் ஆகிடும். அதுதான், ஆல்ரெடி ரூயிண்ட் ஆகிருக்க போர்ட்டல் மொத்தமாக ரூயிண்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பக்கெட் வேணும். ஸோ இங்கேருந்து எடுக்க முடியலையா, சரி பக்கத்தில் இருந்து எடுத்துப்போம். ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு. இது அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ரூயிண்டு போர்ட்டல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு சம்பவம் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சம்பவம் நான் ஷீல்டு எல்லாம் மேக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன், அவ்வளோதான். இப்போ இவனுங்களாம் போயிட்டு அடிச்சு மூக்கில் குத்த வேண்டியதுண்டா, வாங்கிக்கோ, அடிச்சா வாங்கிட்டான். வேறு எவனாச்சும் வாங்கடா, மூக்கிலே குத்தணும் பிடிச்சி, டே எவனாச்சும் வாங்க, நான் கடுப்பில் இருக்கேன், வாங்க. எவனும் இல்லையா, அவ்வளோதானா. பிளேஜர் ஒரு வேளை இந்த பில்டுக்குள்ளே இருப்பானுங்களா, இவங்களோட டவருக்குள்ளே. பரவாயில்ல, போய் பார்ப்போமே. இதுதான் என்ட்ரன்ஸா, என்னடா கதவு கூட வைக்காம வச்சிருக்கீங்க. சே, கதவு வைக்கிறது இவ்வளோ வில்லேஜில் இருக்கீங்களே, போய் வெட்டின்னு வந்து கதவுல வந்து எடுத்துன்னு வந்து இருக்கக்கூடாதா. நானும் சவுண்டு வச்சு வேறு யாருமே இல்லை, நானும் ஸ்பீடப் பண்ணிட்டு மேலே போகிறேன், சுத்தமாக யாரும் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே வந்துட்டு தேடுறேன், இந்த பக்கம் யாரும் இல்லை, இந்த பக்கமும் யாரும் இல்லை. ஸோ நான் பார்த்தா வேஸ்ட்டு, அட போங்கடா இதுக்காட நான் வந்தேன். அப்புறமா தான் இங்கே பார்க்குறேன், ஏதோ போன மாதிரி தெரிஞ்சுது, ன்னு சவுண்டு கேட்குது. நானும் தேடுறேன், எங்கேயுமே ஆளே காணோம். சரி ஓகே, எங்கேயோ இருக்கிறானுங்க, தொலைஞ்சிட்டானுங்கன்னு சொல்லிட்டு நானும் இந்த பக்கம் போய் பார்க்குறேன். அப்போ தான் தெரியுது, இதோ பாருங்க, இங்கே தான் ஏதோ சவுண்டு கேட்குது. இப்போ இந்த இடத்துல ஒன்று கிராஸ் ஆகும், அதை தெரிஞ்சுதுங்களா, இங்கே தான். இதோ இங்கே ஒருத்தன் வரானா, ஒரே குதி, அவ்வளோதான். இவங்க படுற ஜம்பா, வாடா டேய் நீட்டு முக்காவா, வாங்கிக்கோ. ஐயோ 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஐயோ போச்சு. சரி ஓகே, இருங்க வரேன். இந்த முறை உங்களை ஒரே அடி, வாங்கிக்கோ. புடி, மூக்கிலே அவ்வளோதான். ஓகே, அதோ அந்த பேனர் பேனர் மாட்டேன்னா தான் பிடிச்சி ஜெயிலில் போடணும் சார். அவனை வரேன் வாடா இந்த அடிடா, நீயே அடிச்சு நீயே உனக்கு வாங்கிக்கோ இன்னும் ஒரு அடி, அவ்வளோதான். இந்த மாதிரி பிவிபி பண்ண தெரிஞ்ச பெட் வார்ஸை நான் ஏன் போய் அடி வாங்க போகிறேன். சே ஓகேங்களா. ஓகே, அண்ட் தென் நம்ம ஒரு மித் பஸ்டர் சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அதுக்கான மித்ஸ் எல்லாம் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், நான் லைக் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவன் தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரே அடி வாங்கிக்கோ இன்னும் ஒரு அடி, அவ்வளோதான். அடா இவனை அடிச்சா அவன் பேட் ஓமன் வரல, சூப்பர் பேட் ஓமன் போஷனா, அவள் தான். ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கானா, சரி ஓகே இவனையும் அடிச்சுட்டு அவள் தான் கைஸ். இந்த கேம் ப்ளே வீடியோ நம்ம அவ்வளோதான் பண்ண போகிறோம். அண்ட் தென் அவ்வளோதான், இருங்க இன்னும் அடிச்சு முடிச்சாச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம போகிறோம், உள்ளே போயிட்டு கலக்கிறோம். ஓகே, எடுத்தாச்சு. ஓகே கொடு, என்னடா இது டே கம்மி பண்ணுறீங்களா டே வந்துடுச்சு. ஓகே, நம்ம உள்ளே போகலாம். அவ்வளோதான், எதுவும் இல்லை. ஓகே.